கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். மனுஷங்க கிட்ட அதிகமாக காணப்படாத ஒரு குணம் பொறுமை. எல்லாம் காலத்துக்கு முன்னாடியே நடக்கணும், நாம் நினச்சதுமே நடக்கணும்னு தான் விரும்புகிறோம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய விதமாக இல்லை அப்படின்னா அவசரமாக பேசிடுவதும், கோபப்படுறதும், அழறதும்னு நம்ம நடந்துக்கூடிய விதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றிடுது அப்படின்றத யாரும் அறியறதில்ல. எதிர்பார்க்குற காரியத்துக்காக எவ்வளவு காலம்தான் காத்திருக்கிறது, எப்போ தான் இதுக்கு வழி கிடைக்கும்னு பல காலமாக காத்து கிடக்குறோன்ட்டு அதை பற்றியே யோசிக்கிறவங்களுக்கு பொறுமையினுடைய மகிமையை பற்றி தெரியவே தெரியாது. எதுக்கெடுத்தாலும் அவசரப்படக்கூடிய நபரா நீங்கள்? இல்லை பல காலம் காத்திருந்து சோர்ந்து போனவரா நீங்கள்? உங்களுக்கு தான் இந்த சிந்தனை பகுதி. தயவு செஞ்சு இன்றைக்கி நாம் பொறுமையை பற்றி நேரம் எடுத்து சிந்திச்சு கற்றுக்கொள்ளுவோம். பொறுமைக்கு உதாரணமாக சீனாவுனுடைய மூங்கில் செடியை சொல்லுவாங்க. சீன மூங்கில பயிரிட்டு நல்லா தண்ணி ஊற்றுவாங்க. பருவங்கள் பல கடந்தாலும் அந்த செடி வளரவே வளராது. 1 இன்ச் அளவு கூட வளராமல் அடம் பிடிச்சிட்டு அப்படியே இருக்கும். முழுசாக 4 வருஷம் செடி அப்படியே தான் இருக்கும். செடிக்கு தண்ணி ஊற்றுறவங்க பொறுமையோடு அதை பராமரிக்கணும். 4 வருஷமாக அதை வளர்க்குறவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அந்த செடியால் எதுவுமே இருக்காது. ஆனால் அதுக்கு அடுத்த பருவத்தில் எல்லாரும் வியக்கிற வண்ணம் அந்த மூங்கில் வளர ஆரம்பிக்கும். அதுவும் எப்படி அசூர வளர்ச்சி அடையும். ஒரே வருஷத்தில் அது எட்டி பிடிக்கக்கூடிய உயரம் எவ்வளவு தெரியுமா? 80 அடிகள். 4 ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த செடி எப்படி 5ஆவது வருஷத்தில் மட்டும் பெரிய வளர்ச்சியை எட்டுது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். ஆண்டவருடைய அற்புதம்னு நீங்கள் பெயரிட்டு கொள்ளுங்க. முதல் 4 வருஷம் அந்த மூங்கில் வேர்களை பூமியில் நல்லா இறக்கி மிகச்சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்ளுது. 5ஆவது வருஷம் நான் 80 அடி வளர போகிறேன், என்னை தாங்கி பிடிக்கிற வல்லமையை வேர்கள் பெற்றுக்குச்சின்னு முழு நிச்சயம் பெற்றதுக்கப்புறம் 5ஆவது வருஷம் அசூர வளர்ச்சி அடையும் போது தடுமாறுறதும் இல்லை, தடம் புரள்றதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நீடிய பொறுமை எப்பொழுதும் நன்மையாகவே முடியும். அவசரங்கள் எப்பொழுதும் ஆபத்தில் தான் முடியும். பொறுமை எவ்வளவு மகிமையானதுன்றத நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமாக இருக்குது. வேதத்தில் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. அபிஷேகிக்கப்பட்டோன்னே ராஜாவாக மாறிடலை. பல படிகளை கடக்க வேண்டியதாக இருந்துச்சு. பல துன்பங்களை சகிக்க வேண்டியதாக இருந்தது. தன்னை பகைக்கிற சவுலுக்கு கூட கீழ்ப்படிஞ்சு இருந்தார். ஒரு நாளில் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். யோசேப்புக்கு ஒரு பெரிய உயர்வான தரிசனம் இருந்துச்சு. ஆனால் குழியில் தள்ளப்பட்டார், குற்றம் சாட்டப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துறவர அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறத பார்க்குறோம். நாமளும் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மளை நிச்சயம் உயர்த்துவார். ஒருவேளை அது வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய கரத்துக்குள்ளே ஜெபத்தோட காத்திருப்போம். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டதை நம்ம கவனிப்போம். ஆமாங்க, நமக்கு பொறுமை ரொம்ப அவசியன்றத வேதம் தெளிவாக போதிக்குது. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரேன்னு யாக்கோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மூலயமா நம்ம கற்றுக்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் பொறுமையை வளர்த்துக்குவோம், வெற்றி பெறுவோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.